வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சிம்பிளாக கிளியராக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஜாவா, C++, பைத்தானில் எனக்கு பேசிக்காக நான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே ட்ரை பண்ணலை, ஜாவா, பைத்தான், C++லாம் நான் யூஸே பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இது வந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். பட் பேசிக்காக நான் வந்து பைத்தான், ஜாவா, C++ இதிலெல்லாம் நான் வந்து லூப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒயில் லூப், ஃபார் லூப்பு, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அரேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட்ஸ்லாம் நான் வந்து இந்த லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் படிக்க இப்போவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு சிம்பிள் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராமிங்னா என்னது, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். இப்போ எனக்கு 2 நம்பரை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ அது வந்து ப்ரோக்ராமாக எழுதுவேன். என்ன பண்ணுவோம், ஒன்று வந்து சிம்பிளாக A10 B20 20 பியில் ஸ்டோர் பண்ணுவோம், ஃபைனலாக ஆட் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். இல்லைன்னா அதை ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்து பண்ணுவோம். கரெக்டாக இப்போ நான் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி சொல்லணும். என்ன பண்ணுவேன், 10 Aல ஸ்டோர் பண்ணிக்கணும், 20 Bயில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ நான் பிரிண்ட் A + B. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு ஏன் பியும் ஆட் பண்ணி சொல்லு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ இது வந்து ப்ரோக்ராமிங். கரெக்டாக நான் ப்ரோக்ராமிங் பண்ணுறேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அது எனக்கு என்ன அவுட்புட் கொடுக்குது, நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன இன்புட் ப்ராம்ப்டில் கொடுக்குறேன், என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதுக்கான அவுட்புட் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டாக? இப்போ ப்ரோக்ராமிங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சில டாஸ்க் வந்து நம்ம வந்து பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லலாம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நமக்கு தேவைப்படுது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், நிறையா டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோம். பட் எதுக்காக இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக? நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் டேட்டா. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ப்ரோக்ராமில். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ ரிட்ரைவ் டேட்டா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசரோட டேட்டாவை நான் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில கம்ப்யூட்டேஷன் டாஸ்க் வந்து நான் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் பெர்ஃபார்ம் சில கம்ப்யூட்டேஷன் டாஸ்க், கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆன் த டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில டாஸ்க் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரோக்ராமிங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து வாங்குகிறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ எதுக்காக இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வேணுங்கிற போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் சில கம்ப்யூட்டேஷன்ஸ் டாஸ்க் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சில கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதாவது ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயம் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், வந்து எதுக்காக ப்ரோக்ராமிங் படிக்கிறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி ப்ரோக்ராமிங் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு எப்படி லேக்ஸ் கணக்கில் வந்து லாகின் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ அவங்க டேட்டாஸ்லாம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். யூடியூப்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுது, லேக்ஸ் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் ஆகுது வேர்ல்டு வைட் பார்க்கும்போது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்ன வருது அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வருது. ஓகேங்களா? நம்ம சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்தா போதுமா, இந்த மாதிரி சின்ன ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கு ப்ரோக்ராமிங் ஓகே. ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் தேவைப்படும். ப்ராப்பராக நம்ம வந்து கோடை ஹேண்டில் பண்ணணும், ப்ராப்பராக கோட் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், கொஞ்சோண்டு மெமரி ஸ்பேஸ், லெஸ் மெமரி ஸ்பேஸில் நம்ம வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் எனக்கு என்ன வருது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ்டு டு ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்.
ப்ரோக்ராமிங்னா என்ன, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அதில் நம்ம ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அட் த சேம் டைம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் நார்மல் ப்ரோக்ராமாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 லைன் எழுதுறீங்க. அதே டிஎஸ்ஏ அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் 10 லைனில் வந்து எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அல்காரிதம்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு சால்வ் ஏ பர்டிகுலர் ப்ராப்ளம். எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் வந்து அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அல்காரிதம்னா என்ன, ஜஸ்ட் ட்ரீ, கிராஃப்ஸு, லிங்க்டு லிஸ்ட்டு, ஸ்டாக், கியூ இந்த மாதிரிலாம் டிஎஸ்சியில் படிப்பீங்க. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்காரிதம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில். ஓகேங்களா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அல்காரிதம் அப்படிங்கிறது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு சால்வ் ஏ பர்டிகுலர் ப்ராப்ளம். ஓகேங்களா? டு சால்வ் ஏ பர்டிகுலர் ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஸோ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதனோட யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, அல்காரிதம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து ரைட் efficient and optimized programs. ஸோ ஒரு ப்ரோக்ராமை எஃபிஷியண்ட்டாகவும் ஆப்டிமைசேஷனாகவும் நம்ம வந்து எழுதுறது தான் டிஎஸ்ஏவோட மெயின் யூஸே. ஓகேங்களா? நார்மல் ப்ரோக்ராமை நம்ம 100 லைனில் எழுதுகிறோம் அப்படின்னா டிஎஸ்ஏ அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக எஃபிஷியண்ட்டாக ப்ராப்பராக நம்ம வந்து எழுதலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏவோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபஸ்ட் நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, அல்காரிதம்னா என்ன, டிஎஸ்ஏவை எங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏன் வந்து அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா?